மனசுல உண்மையை மறைச்சு வைக்கிறத விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா இவ. நம்ம புருஷன் நம்மள மட்டும்தான் லவ் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது இல்லைன்னு தானே இவ்வளவு நல்லா நம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அதுக்கப்புறம் இதை மறைக்கிறது நான் அவளுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் தானே. அதுவும் இந்த வெண்ணிலாவுக்கு நம்ம மேல இவ்வளவு தப்பான யோசனை வந்ததுக்கு அப்புறமும் அந்த வெண்ணிலா கிட்ட இது சரியா வராதுன்னு சொல்லிட்டு வந்த கோவத்துல அவ இந்த உண்மையை கண்மணி கிட்ட சொல்லிட்டானா? ஐயோ, நமக்கு தெரியாம அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்குள்ள இதை நாமளே சொல்றதுதான் நல்லது. பாவம், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப எப்படி சொல்றது? ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் சீரியஸா போயிட்டு இருக்கப்போ தூங்குறாளேன்னு இதெல்லாம் பார்க்க முடியுமா? இப்படி தள்ளி போட்டு தானே நிறைய விஷயத்த நாம மிஸ் பண்ணிட்டோம். காலையில பேசிக்கலான்னு இப்ப விட்டுட்டு அப்புறம் காலையிலையும் பேச முடியாம நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போய் அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா வந்து இத ஒளறி கொட்டிட்டானா? எதுக்கு நாம அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அதுக்கு பதிலா இப்பவே இவளை எழுப்பி எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். இந்த பொண்ணாவது பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சதும் மனசு தேத்திக்கிட்டு கோவமா கிளம்பி போறா. இந்த இடத்துல நானா இருந்து எனக்கு இப்படி நடந்திருந்தா சத்தியமா சொல்றேன், நல்லா நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிருப்பேன். ஐயோ, இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணிப்பான்னு தெரிஞ்சும் இது எப்படி நான் அவகிட்ட சொல்ல முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, வெண்ணிலாவை தான் லவ் பண்ணன்னு தெரிஞ்சா சத்தியமா அவ இதை தாங்கிக்கவே மாட்டா. கண்டிப்பா அவ சொன்னதை செஞ்சிடுவா. கண்மணி, இதை சொல்லி நீ மட்டும் என்னை வெறுத்துட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது கண்மணி. இல்ல, இதை சொல்லி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன்னா நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கும் வெண்ணிலாவுக்கு நடுவுல நடந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்லை. அந்த உண்மையை தாங்குற சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் நான் உன்னை இழக்க மாட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது கண்மணி. இந்த உண்மையை உனக்கு சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் வரும். அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் கண்மணி. என்னை மன்னிச்சிரு கண்மணி, எனக்கு வேற வழி தெரியல. போதும் அன்பு, இந்த விளையாட்டெல்லாம். என் மனசு முழுக்க இப்ப நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ அன்பு, ஐ லவ் யூ அன்பு, ஐ லவ் யூ ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ச்சே, இவதான் இவ்வளவு தப்பான ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்கானா? நாம அதை பத்தி தெரியாமலேயே இவ்வளவு நாளா இருந்திருக்குமே. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இது தப்புன்னு சொன்னா புரியாதவ கிட்ட இன்னும் உரைக்கிற மாதிரி வேற எப்படி சொல்றது? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே தெரியாதா? புருஷன் முன்னாடி பெட்ரூம்குள்ள இப்படிதான் திடுதுப்புன்னு வந்து நிப்பியா? இப்ப எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது பெட்ரூம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரே பெட்லயா படுத்து தூங்குறீங்க? இப்ப வரைக்கும் தனித்தனியா தானே தூங்குறீங்க. அதுலயும் இது என்ன ஆபீஸா? வர்றப்போலாம் கதவை தட்டிட்டு மே ஐ கம் இன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு. ஒருவேளை ரூம் க்ளோஸ் ஆகி இருந்து நான் பாட்டுக்கு கதவை தட்டாம ஓபன் பண்ணி வந்திருந்தா நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா வீட்ல ரூம் கதவு ஓபனா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த சமயத்துல யார் வந்தாலும் உங்களுக்கோ சங்கடம் இருக்காது, வர்றவங்களுக்கோ சங்கடம் இருக்காதுன்னு தானே நினைப்போம்.
அதெல்லாம் நினைக்கிறதும் யோசிக்கிறதும் சரியா இருக்கிறவங்களுக்கு மட்டும். அத மனசுல இருக்கிறத மறைக்கிற நீங்க சொல்லக்கூடாது. இத பாரு, எதையும் மறைச்சு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. உன் மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் நானும் ரொம்ப பொறுமையா பக்குவமா உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீ இப்படி என்கிட்ட பேசுறதே தப்பு. அப்போ நான் பேசுறது தப்பு அப்படிதானே? உங்க மனசுல நான் தானே இப்பவும் இருக்கேன். வெண்ணிலா, யூஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். சும்மா நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறதை இதோட நிறுத்திக்கோ. சரி, நிறுத்திக்கிறேன். ஆனா நான் ரூமுக்கு வந்ததுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. உன் நினைப்பு தப்பா இருக்கு. கிடையாது. கண்மணி வந்துட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு பதட்டமா இருக்கு. அதான உண்மை. ஏன் அன்பு, ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? ஆக்சுவலா நான் கண்மணியை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனா உங்க மனசுல நான் இல்லைன்னா அதுதான் உண்மைனா நான் உங்க கூட போய் ரூம்ல ஒண்ணா இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இப்படி பயப்படணும்? திடீர்னு கண்மணியோ இல்ல வேற யாராவதோ வந்துட்டா உங்களை தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு சங்கடமா இருக்கா? கண்டிப்பா கண்மணி நம்மள தப்பாவே நினைக்க மாட்டா. வேற யாரும் கூட அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப உங்களுக்கு மட்டும் எதுக்காக இந்த தடுமாற்றம் அன்பு? ஏன்னா உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். ஆனா அதை என்கிட்ட ஓப்பனா வெளிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க அம்மாக்காகவும் அதை ஒத்துக்க தயங்குறீங்க. எங்க உங்க கண்ணை நான் நேருக்கு நேர் பார்த்தா அது தெரிஞ்சிடுமோன்னு தான் என்கிட்ட பேசுறப்போ என் கண்ணை கூட பார்க்காம இப்படி அவாய்ட் பண்றீங்க. ஆனா நீங்க என்னதான் உங்க மனசுல நான் இருக்கிறத மறைக்க முயற்சி பண்ணாலும் அது உங்களால முடியாது. நீங்க இப்படி தடுமாறுறதுலயே அப்பட்டமா அது தெரியுது. இத பாரு வெண்ணிலா, நான் திரும்ப சொல்றேன், உன்னை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதே தப்பு. போதும், இதோட விட்டுரு. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே உண்மையை மறைக்க முடியும்னு நம்பிட்டு இருக்கீங்க? ஏன் மேல உங்களுக்கு காதல் இருக்கு. அதை நீங்களே ஒத்துக்கிற காலம் வரும். அது கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. வரப்போதா? என்ன வரப்போகுது?